போகிற இடம்லாம் சத்துருக்கள், போகிற இடம்லாம் எதிரியாக இருக்கிறாங்க. எங்கே போனாலும் என்னை எதிர்த்து நிற்கிறதுக்குன்னே ஒரு கூட்டம் இருக்குது. ஒரு கல்யாண ஃபங்க்ஷனுக்கு போகிறேன், அங்கே என்னை எதிர்க்கிறாங்க. வேறு ஒரு இடத்துக்கு போகிறேன், அங்கே எதிர்க்கிறாங்க. சிலர் சபைக்கு போகிறாங்க, சபையிலையும் என்னை எதிர்க்கிறாங்கன்னு சொல்லி உங்களை சுற்றிலும் எதிர்க்கிறவர்கள் அதிக பேர் இருப்பார்கள் என்று சொன்னால் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் உன்னை ஒருவனும் எதிர்த்து நிற்பதில்லை என்று சொல்லி ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். உங்களை சுற்றிலும் அநேகர் எதிர்க்கிற ஒரு சூழ்நிலைக்குள்ளே தான் இருக்கிறீங்கன்னு சொல்லி உங்களுடைய வாழ்க்கை முழுவதும் இதே போல தான் போகுமா அப்படின்னு சொன்னால் இல்லைங்க. ஆண்டவர் சொல்கிறார், உன்னோடு கூட நான் இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஒருவனும் நான் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்கிறதுக்கு நான் விடுறது இல்லைன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். ஏன் என்னை ஒருவரும் எதிர்க்க முடியாது அப்படின்னு நீங்கள் கேட்பீங்கன்னா, நீங்களும் நானும் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் உயிரோடு கூட இருக்கிற வரைக்கும் ஒருவன் உங்களுக்கு முன்னாடி எதிர்த்து நிற்பதில்லை. இது வரைக்கும் உங்களை முன்னாடி எதிர்த்து நின்று கொண்டு இருப்பாருங்களா? நீங்கள் சொல்லுங்கள், ஆண்டவரே நீங்கள் என் கூட இருங்கப்பா, இவர்கள் என்னை எதிர்த்து நிற்கிறார்கள், எந்த தவறும் செய்ய எந்த குற்றத்தையும் செய்யலாம், ஆனால் என்னை எதிர்த்து நிற்கிற ஒரு கூட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்க தேவ சமூகத்தில் அவங்களை ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீ உயிரோடு கூட இருக்கிற வரைக்கும் ஒருவரும் உன்னை எதிர்த்து நிற்பதில்லைன்னு சொல்லி ஆண்டவர் உங்களை பிளஸ் பண்றாரு. காட் பிளஸ் யூ. ஆமென்.